நம்ம லவ் ஆஃப் கில்லோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோயினி ஷிப்பில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருப்பா, ஹீரோவும் அவளுக்கு தெரியாமல் வந்திருப்பானா. அதுக்கப்புறம் கட்டுறாங்க. இப்போ நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு அசாசியன், யாருக்கு வேலை பார்க்குறான்னே தெரியாது. இவனால் ஒரு பெரிய மாஃபியாவே அழிஞ்சு போயிருக்கு. அதனால அண்டர் கிரவுண்டில் இருக்க மித்த எல்லாருக்குமே இவன் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. அதனால நிறைய பேர் இவன் தலைக்காக பவுண்டீஸ் நிறைய கட்டியிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினியும் இவன்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கான்னு தெரியுது. நம்ம ஹீரோயினியை பற்றி பார்த்தா அவள் சின்ன பிள்ளையிலேயே ஒரு க்ரைம் கேஸில் ஈடுபட்டிருக்கா. அதோட அவளோட பேர் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அவளை பற்றியும் முழுசாக எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை கட்டுறாங்க. அந்த பையன்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு ரியாங்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அந்த பையன் திருன்னு முழிக்கிறான். இவர் சொல்கிறாரு, ரியாங்கா தான் உன் பேர், இன்னுமே உன் பேர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உன்னை வீட்டுக்கு கூட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ பேரும் ரியாங்கா தான். ஹீரோயினி சின்ன பிள்ளையில் ஒரு காரில் ஒரு பையன் இறந்து போயிருப்பான், ஹீரோயினி கூட வந்தவன், அவன் பேரும் ரியாங்கா தான். குழம்புக்கேற்றிங்க. இதெல்லாம் பாசிட்டிவ். இப்போ தான் நடக்கிறது என்னன்னு காட்டுறாங்க. இங்கே ஷிப்பில் நம்ம ஹீரோயின் தான் அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க, இங்கே எல்லாமே ஒழுங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்கிறான், இங்கே எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, ஆனால் நான் டார்கெட்டை தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் மேலே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கூட இருக்க அந்த பொண்ணு சொல்கிறாங்க, வாங்க நான் போய் மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் பாஸ் சொல்கிறாரு, டார்கெட் நவுந்துக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம டார்கெட் ஒரு பொண்ணாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு தான் அந்த பார்த்தா அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, பாஸோட ஒய்ஃப் தான். அதுதான் அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவங்க தெரியுமா. அவங்க 20 வயசுலேயே அவங்க பிஸ்னஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பல கோடிக்கு அதிபதி அவங்க. பாரு நம்ம பாஸை சந்தோஷமாக பக்கத்தில் நின்றுருக்காரு. அவரை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது. இந்த கோவத்தில் நான் இன்னும் நிறைய குடிக்க போகிறேன், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்கான். அவள் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் போயிடுறான். அப்போ பார்த்தா ஹீரோயின் பின்னாடி யாரோ வந்து பேசுகிறாங்க, என்ன குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அது நம்ம ஹீரோ. அவ்வளோதான், ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னா பிடிச்சி தரதரம் இழுத்துட்டு போகிறான். ஏன்னா பாஸோ அசிஸ்டண்ட்டோ பார்த்தா பிரச்சனையாயிரும்ல, தனியாக இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அதுக்கு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என் கூட தனியாக பேசணுமா, அவ்வளோ ஆசையாக உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்துகிட்டு இருக்கான். இழுத்துட்டு போயிட்டு, இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த, என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஓ உன்னோட கிளைண்ட் என்னோட டார்கெட்டாக இருப்பாங்கன்னு பயப்படுறியா, அப்படின்னா சரி உனக்கு ஒரு கண்டிஷன், நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை ஹீரோயின் சொல்கிறான், இதெல்லாம் நான் நம்ப முடியும்னு நினைக்கிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், நீங்கள் தனியாக என்னை கூப்பிட்டு வந்தது எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது, உன் பாஸும் ஒய்ஃபும் சந்தோஷமாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும் தானே தனியாக கூப்பிட்டு வந்தேன், அதுக்கு தானே பேசுகிறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்று ஹீரோயின் சொல்கிறான், என்னை தொல்லை பண்ணுறதுக்கு தானே நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ சிரிச்சிக்கிட்டு இருக்கான், அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறான், இது மாதிரி இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உன் விருப்பம் தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இப்போ கட்டுறாங்க. பாஸோட ஒய்ஃபை தான் கட்டுறாங்க. அவங்க வந்து பாஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி நான் தூங்க போகிறேன், நீங்கள் தூங்க வரலையா, மணி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா வேலை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க தூங்க போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அவர் வந்து லேப்பில் வந்து ஹீரோயினியும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு கேமரா மூலமாக. அப்போ தான் வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த கேமராலாம் ரொம்ப ஓவர், யார் நம்மளை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறான், அது ஒரு அழகு பொருள்னு நினச்சி விடு, யார் பார்க்குறாங்களா என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இதில் வேறு ஹீரோயினாக சொல்லிகிட்டு இருக்கான், சரி நீ தூங்க போறியா, வந்து இங்கே தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறான், இல்லை நான் சாஃபாலே தூங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், அதான் பெரிய பெட்டாக இருக்குல்ல, இங்கே வந்து படுத்த வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இவர் கடுப்பில் உட்காந்துருப்பார் பாஸ். அப்போ தான் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கட்டுறாங்க. என்னென்னா ஹீரோயினி இப்படி டீல் சொன்னதுக்கப்புறம் ஃபோன் அடித்து பாஸ்ட்டை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா. இது மாதிரிலாம் இவன் கேட்குறான், கேபினும் கேட்குறான், அமைதியாக இருக்கானா, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதனால தான் சரி நீ இவரும் ஒத்துப்பாரு, ஏன்னா ட்ரிப் வந்து பிரச்சனை இல்லாமல் முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. மணி பார்த்தா 2:30 ஆயிடுச்சு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், என்ன நீ தூங்கலையா, முழிச்சே இருக்கலான்னு பார்க்குறியா, நான் நீ தூங்குறப்ப எதுவும் பண்ண மாட்டேன், நீ தைரியமாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், அப்போ எதுவும் உனக்கு தூங்குறப்ப கெட்ட கனவு வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அடிக்கடி யாரோ தலைமையில கை வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி இவனும் பண்ணி கட்டுறான். எப்படி இவனுக்கு தெரில. அப்போ தான் ஹீரோயினி அதை பார்த்துட்டு அப்படியே படுத்துடுற சோஃபாவில். சரி இவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பாஸை கட்டுறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து எழுப்புறாங்க, ஏங்க நீங்கள் போய் பெட்லேயாச்சும் படுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விழிச்சிருப்பாரா. சரி நான் டீ எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தா திருப்பி தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் இங்கே ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோயினி இன்னும் தூங்கலை. அப்போ எடுத்து ஃபோனை பார்த்துட்டு பார்த்தா மணி 4:30 இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறான், அப்போ நீ இன்னும் தூங்கவே இல்லையா, டைம் கிடைக்கிறப்பே தூங்கினா தானே, அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து நீ பெட்டில் படு, நான் வேணால் சோபாவில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி அப்பயும் கேட்க மாட்டான்.
இவன் வந்து சென் பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு இந்த இடம் வேணும் இடம் வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். ஹீரோயினி நல்லா மூடிட்டு படுத்திருப்பாளா. ஹீரோ சொல்லுவான், இதுக்கு மேலே நான் வந்து ஃபோர்ஸாக தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுருவான். அதுதான் ஹீரோயினி கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சரி நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே போட்டுக்கிறான். ஹீரோவும் பக்கத்தில் படுத்துக்கிறான். அவ்வளோதான், ஹீரோயினி கன் எடுத்து கட்டுறா ஏதாச்சும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல, நீ தூங்கணுன்னு நான் போய் சோஃபாவில் படுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோயினி தூங்கிடுறா, டப்புன்னு தூங்கிடுறா. இவன் வந்து போர்வை எடுத்துகிட்டு பார்க்குறான், தூங்குறான் பார்த்தா அதே மாதிரி தூங்க ஆரம்பிச்சிட்டா. இன்னும் இவ்வளோ சீக்கிரம் தூங்குறா, நம்மளை ரொம்ப நம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கன் எடுத்துக்கிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் விடிஞ்சிருது. அப்போ தான் அசிஸ்டண்ட்டை கட்டுறாங்க. அவனும் வந்து சிசிடிவி உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்துட்டுன்னு சொல்கிறான், இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது, அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தூக்கம் வருது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தால் பாஸ் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு செம்ம கடுப்பு. தலைன்னு எடுத்து அவர் தலையிலே அடிச்சிடறான். இப்போ ஹீரோயினை கட்டுறான். அவங்க 2 பேரும் முழிச்சிடுறாங்க. அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவள் சொல்கிறான், நான் அந்த 2 ஷூட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், நைட்டு போல் செரமனி நடக்கும், இது கூட தெரியாது, அதுக்கு ட்ரெஸ் கோடு இருக்குல்ல, நீ எல்லாரையும் கலந்து தானே நிற்கணும், தனியாக தெரிவியது இதில், அப்புறம் வில்லன்ஸு அதான் எதிரிங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம கடைக்கு போய் ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி 2 பேர் கடைக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினி வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் வந்து அசிஸ்டன்ட் ஃபோன் அடிப்பான். சரி இவ்வளோ எடுத்து பேச அவன் சொல்லிகிட்டு இருக்கான், என்ன காலையிலேருந்து நீ எந்த ரிப்போர்ட்டுமே பண்ணலையே, அதனால தான் அடித்தேன். சரி இங்கே பற்றியா உங்கள் 2 பேரும் சந்தோஷமாக டேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவள் சொல்கிறா, இல்லை இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து பேச ஆரம்பிச்சிடுறான். இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்பயே என்ன சொல்கிறான்னா, இன்னுமா நீ ட்ரெஸ் போடல, உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட தெரியலையா, இந்த தடவை போட்டிருப்பியே அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நான் போட்டேன் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை நான் திறக்க போகிறேன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான், அசிஸ்டண்ட்டுக்கு செம்ம கோவமாக இருக்குது. இங்கே 2 ஜாலியாக இருக்குது, அங்கே 2 ஜாலியாக இருக்குது, இவன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பாஸ் கேட்குறாரு, அவள் எப்படி இருக்காளான்னு. அவள் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஏதோ மெசேஜ் வரும், அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ், நம்மளுக்கு பேக்கப்புக்கு ஆள் வர போகிறாங்க இன்றைக்கி மதியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவரும் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே திருப்பி ஹீரோயின் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா, சூப்பராக இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, மேலே எதுவும் மூடுற மாதிரி இல்லை, ஷோல்டர்லாம் தெரியாத மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படின்னா ஹீரோ ஒத்துக்க மாட்டான், இதே தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பின்னாடி கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கு போலையே, நீட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸ் போட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த கடைக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு பில் போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோ பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான், என்ன இன்றைக்கி அமைதியாகவே வர, எந்த சண்டையுமே அவன் கூட போடலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கான். ஹீரோயினை பற்றிட்டு சொல்கிறான், எப்போதும் என்னை யாரோ கண்காணிச்சிட்டே இருக்காங்க, அது நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், இப்படிலாம் சொல்கிற, இதெல்லாம் நான் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினிக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா பாஸ் தான் ஃபோன் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இது மாதிரி சொல்கிறாரு, இது மாதிரி ஒன்ட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இது மாதிரி நம்மளுக்கு பேக்கப் கால் வந்துட்டாங்க, இனிமேல் அவங்க வந்து உன் இடத்துல இருந்தே பார்த்துப்பாங்க, நீ கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஹீரோயின் ஏன் என்னாச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து பாஸ் வந்து ஹீரோட்ட பேசணும்னு சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ஹீரோட்ட கொடுத்துட்றான். அப்போ தான் ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தது எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லிட்டா. அதோட நாங்கள் வந்து அதை கண்டுக்காமல் விட போகிறோம், எதுவும் நடக்காத மாதிரி இருக்க போகிறோம், இனிமேல் நாங்கள் பின்னாடி ஒன்றும் வரமாட்டோம், இதுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஒன்று இவன் கேட்குறான், அப்போ உன்னோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, சத்தோ நோபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட அந்த பழைய பேரை சொல்லி கேட்டுறாரு. ஹீரோ அதிர்ச்சி ஆகுறான், இவனுக்கு ஏதோ ஹீரோயினை பற்றி தெரியும் போல். அப்போ தான் பாஸ் சொல்கிறாரு, இந்த பேரை எங்கேயாச்சும் கேட்ட மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படியே நிற்கிறான் ஹீரோ. அது வந்து ஹீரோயினுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, இவ சின்ன பிள்ளையில எல்லாத்தையுமே மறந்துட்டா, அதனால நம்ம 2 பேரும் இன்றைக்கி நைட்டு வந்து பேசுவோம் தனியாக, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்டிருப்பாரு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அந்த 2 பேக்கப்புக்கு ஆளும் வந்துடுறாங்க. அப்போ வந்து பாஸ் வந்து அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு போகிறாரு, இது மாதிரி கொஞ்சம் நேரம் நீ பார்த்துக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனும் பேசுறதுக்கு ஒத்துட்டான் போல். இவன் இங்கேருந்து கன்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயினி குளிச்சிட்டு இருக்கா. அவள்கிட்ட சொல்லாமல் கதவை சத்திட்டு பட்டுக்கு போயிடுறான். அப்படி ஹீரோயின் வந்து பார்க்குறா, பார்த்தா ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதுமாரி இங்கே இரு, நான் திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். இங்கே பாசு கட்டுறாங்க. அவர் வந்து யோசிச்சுட்டு நான் யாரையும் கூட கூப்பிட்டு வந்துருக்கணுமோ, தனியாக அந்த தப்பாக போயிருமோ, அதோட அந்த ரியாங்க வந்து சொல்கிறத கேட்பானுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதோட இந்த சூழ்நிலையை நான் இப்படியே விட முடியாது, சேட்டோவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் உண்மையில, அதோட ரியாங்காங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ பார்த்தா இவர் பின்னாடி யாரோ வராங்க.
அது யாருன்னே தெரில. பாஸ் பார்த்து பயப்படுறாரு. இங்கே வந்து அசிஸ்டண்ட்டை தான் கட்டுறாங்க. அங்கே வந்து இவ சொல்லிக்கிட்டு இருக்கா ஃபோன் அடித்து, இது மாதிரி ரியாங்காவை காணோம், நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் எங்கே பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் அஜிம் சொல்கிறான், அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனார், அவரோட ரேடியோவும் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆகா சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபோன் வந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவர் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. அதுதான் அதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடுறா. இங்கே பாஸை கட்டுறாங்க. கழுத்தில் கத்தி குத்தி வாங்கி அப்படியே கிடக்காரு. அசிஸ்டன்ட் வந்து ஃபோனில் கத்திக்கிட்டே இருக்கான், பாஸ் பேசுங்கன்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.